இதனோடமா பிரைஸ்லோடமா பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். ஆமென். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய ஜெபங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவங்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் நான் லண்டன் தேசத்துல இணைந்திருக்கிறேன். மேரி எங்களை நேரமா இருக்கிறபடினால இப்ப 4 மணி நேரம் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை சேர்த்திருக்கிறார். இந்த நேரத்தில் அவருடைய ஊழியங்களை செய்ய, அவருடைய காரியங்களை நிறைவேற்ற எங்களை சேர்த்திருக்கிறார். இந்த சங்கம வானொலியில கர்த்தர் தாமே ஒருவரை ஆசீர்வதிப்பார். எங்களோட இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் எங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்யட்டும். ஆரம்பிச்சவத்துக்குள்ளால நாங்க போய் ஆராதனைக்குள்ளால செல்ல, வார்த்தைகளை தியானிக்க, ஜெபிக்க, தேசத்துக்காக திறப்பில் எனக்கு ஒருவனை தேடினேன் என்று சொல்ற வசனத்தின்படி நாங்கள் திறப்பில் நின்றவர காரியங்களை சேர்ந்த நினைத்தங்களை பலப்படுத்துவாராக. உங்களுடைய மாவியானவர் இடைப்படுத்துவார் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயஸ்ரீயா குடும்பங்களையும் சந்ததியை நான் ஆசீர்வதிச்சு வைக்கிறேன். வானொலியில ஊழியன் செய்துட்டு போனவர்கள், ஊழியன் செய்ய போறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானோட கருத்துக்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பின் பல்லோத்துக்குதாவே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நாங்க பாடி துதித்து ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரை பலப்படுத்துவீராக. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே. உங்களோட அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டுகிற தேவன் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் அக்னி சமமாய் மேக சமமாய் எங்களை காத்து கொண்டு வந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அக்னி சமமாய் மேக சமமாய் எங்களை காத்திட ஆண்டவரே. இரவெல்லாம் அக்னி சமமாவும் பகல் எல்லாம் மேக சமமாவும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல உம்முடைய அடியார்களை நீர் நடத்தி வந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த நாளில் எல்லா காரியங்களும் எங்களுக்காக தயவும் கிருபையுமா இருந்து எங்களுக்கு முன் சென்று கோணலானவளை செவ்வியாக்கி சுகபலத்தோட பத்திரமா எங்களை பார்த்து கொள்வேன் என்ற வசனத்தின்படி பத்திரமா எங்களை பார்த்து கொண்டீங்க. ஊழியங்களை செய்ய அதிகாலையில் இருந்து ஊழியங்களை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தீங்க. அநேருக்காக செபிக்க கர்த்தர் கிருபை செய்தீங்க. ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். மாற்றமா இருந்தாலும் முடிவை சம்பூர்ணப்படுத்தி தந்தீர் எங்களுக்காக. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின்படி எங்களை வழி நடத்துகிற தேவனுக்கு நன்றி செலுத்தி துதிகன மகிமை எல்லாம் செலுத்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களோட அன்புதான் எங்களை தாங்குகிறது, உங்களுடைய கிருபை தான் எங்களை வழி நடத்துகிறதாப்பா. அதுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, அப்பா, ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்களும் பலப்படுத்துங்க. வந்து போன ஊழியர்களை பலப்படுத்துங்க, வரப்போகிற ஊழியர்களை பலப்படுத்துங்க. ஆவினால நிரப்புங்க, அபிஷேகத்தை நிரப்புங்க. ஆண்டவரே, பரலோக தரிசனங்களை காண கத்த கிருபை செய்யுங்க. ஆவியின் வரங்கள், ஆவியின் கிரியைகள், ஆவியின் கனிகளாலங்களை நிரப்பி உம்முடைய கிரியைகளை நீ நடப்பிக்கும்படியாக நேற்று சொன்னது போல சியோனை கட்டி ஆண்டவரை உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக சியோன்ல மகிமை வெளிப்படுவதாக சொல்லி ஆண்டவர் எங்களை எல்லாம் தரை மட்டும் தாழ்த்துகிறோம். எவ்வளவு வேதனை, துன்பங்கள், பாடுகள், ஆண்டவரே, எவ்வளவு காரியம் இருந்தாலும் தேவனுடைய சமோத்திரங்களை நிறுத்தி வச்சிருக்கிறீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் விழுந்தாலும் விழுந்திருக்க செய்கிறவரே அப்பா, தலைக்கு மேலே திராணி செல்லாதபடி எங்களை காத்து கொண்டீரே. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் முதல் முடிவுமாய் அல்வாவும் ஒமேகாவுமாய் இருந்து ஆண்டவரே ஆதி மந்தோமானவராய் இருந்து என் தேவனங்களை வழி நடத்து ஜெபத்தில் நாங்கள் இல்லை எங்களோட மாம்சங்கள் சுயங்கள் எல்லாம் ஆண்டவரே பலிப்படத்தில் வைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நம்முடைய பலிப்படத்தில் நீங்க வெளிப்படுங்க, நீங்க மகிமைப்படணும், உங்களுக்குரிய காரியங்களை நாங்கள் செய்யணும். ஆண்டவரே, எங்களோட மாமிச சிந்தைகள், மாமிச புயங்கள் எதுவுமே வெளிப்படாதபடி என் தேவனுடைய காரியங்களை நாங்கள் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக. இரக்கமும் கிருபையும் மகாபலனும் உள்ளவர் ஆண்டவரே, மகாபராக்கிரமும் உள்ளவர். நீர் எங்களை பலத்தால் இடைக்கட்டுகிற தேவன் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவன் எங்களோடு கொடுந்து எங்களுக்கான யாவற்றையும் செய்து முடித்து எங்களை ஆண்டவரே நீர் நிறைவில் மகிமையால் நிரப்ப போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஆவியானவரே, உமக்கு நன்றி, துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். ஆவியானவர் தம் எங்களை எல்லாம் பொருள்படுங்க வழி நடத்துங்கிறதுக்காக நன்றி செலுத்தி துதிகன மகிமையாகவும் செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல உமக்கு பிரியமான ஆராதனை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் ஆண்டவர் ஆராதித்து துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.
ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேளும். விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படி எங்களுக்கு உத்தரவளி செய்வீராக ஆண்டவரே. சங்கீதம் 143 ஒன்றின்படி எங்களை ஆண்டவரே எங்களுக்கு உத்தரவரளி செய்வீராக, உத்தரவழி செய்வீராக ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு எங்களுடைய உண்மையின்படி எங்களுக்கு செவி கொடுப்பீராக, நீதியின்படி எங்களுக்கு உத்தரவு கொடுப்பீராக என்று சொல்லி சோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். துயருக்குள்ளே வாசம் செய்கிறவரே துதிக்கிறேன். பாரதனைக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, கனத்துக்கு பாத்திரரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்மையால் முடிசூட்டுகிறவரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்கிறவரே, உடைய நீதியின்படி இரக்கம் செய்கிறவரே, உடைய வார்த்தையின்படி இரக்கம் செய்கிறவரே, உம்முடைய நீதியின்படி எங்களை ரட்சித்தவரே, உம்முடைய நியாய தீர்ப்பின்படி எங்களை ஆண்டவரே அப்பா நியாயம் தீர்க்க வரப்போகிறவராய் இருக்கிறவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆவியானவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தூய ஆவியானவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்தின் ஆவியானவர், இரக்கத்தின் ஆவியானவர், இரக்கத்தின் ஆவியானவர் அப்பா நீர் இறங்கி மனம் இறங்கி எங்களை வழி நடத்தும்படியாக சோத்தரிக்கிறோம், மனம் இறங்கும்படியாக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மனம் இறங்கும்படியாக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், எல்சடா, எல்சடா, எல்எலியோ ஆண்டவரே, யெகோவா ஈரே, யெகோவா சம்மா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம் டேடியப்பா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. மத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். என் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவரே அப்பா அக்னி கடலா எங்களை மூடி கொள்ளுகிறவர், பறந்து காக்கிற பட்சியா எங்களை பாதுகாத்து கொள்ளுகிறவரே அப்பா. கத்தரின் பட்டயம் என் பட்டயம் என்ற பட்டயத்தினால வேலி அடைக்கிறவரே அப்பா. ஊழியக்காரரே, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறதே ஆண்டவரே அப்பா. நீதிமான்களின் ஊக்கமான ஜெபங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, பரிசுத்தமானவரே, 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 எங்களுக்காக யாவற்றையும் செய்து தருகிறவரே, எங்களோடு வழக்காடுகிறவரே அப்பா. உமக்கு துதிக்கிறோமை சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. யாக்கோபின் சந்ததியா எங்களை தெரிந்து கொண்டவரே அப்பா. உமக்கு துதிக்கிறோமை சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நாங்கள் உங்களுக்கு துணியா நிற்கிறவரே, நல் துணியா இருக்கிறவரே அப்பா, எங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறவரே அப்பா. உமக்கு துதிக்கிறேன் அப்பா. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் ஆண்டவரே நியாயம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சோத்திரம், 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 சோத்திரம். உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆண்டவரே, கிருபையின்படி ரட்சி தெரியப்பா ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கிருபை அல்ல, உம்முடைய கிருபையின்படி எங்களை ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தின்படி எங்களை ரட்சித்து ஆண்டவரை வழி நடத்துகிறவரே, எங்களை தேவையெல்லாம் சந்திப்பவரே, எங்களை இம்மட்டுமா கைவிடாதவரே அப்பா. துதிக்கிறோமே சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர் மேலே என் தேவன் ஆண்டவரை எழும்பி அவர்களை பீறி போடுகிறவரே அப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சிம்சோண்ட கயிறு பற்றி எறிந்தது உம்முடைய அக்கினியினாலே, அதே போல எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கயிறுகளையும் ஆண்டவரை பற்றி எறிய செய்கிறவரே அப்பா. செருவாவிலே சமபூமியாக செய்கிறவரே அப்பா. பெரிய பருவதமை முழுவு போல உடைய பிரசன்னத்தினால உருகி போக செய்கிறவரே அப்பா. ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். எரிக்கோ முதல்ல உடைத்தவரே அப்பா, செங்கடலை வெற்ற செய்தவரே அப்பா. நமக்கு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். யோர்தானை இரண்டாய் பிளந்தவரே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன், உமக்காக மாறிட உலகை மறக்கிறேன். அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன், உமக்காக மாறிட உலகை மறக்கிறேன். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. ஆண்டவரே, உன்னத தேவனே
என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருப்பதே எங்களுக்கு மகிழ்ச்சியான காரியம். துதித்து மகிழனும் தூயோனாய் வாழணும். துதித்து துதித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு கல்வாரி ரத்தத்தினாலே துதியினாலே எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தூயோனாய் வாழ்ற கிருபை எங்களுக்குள்ள வரட்டும் அப்பா. துதித்து மகிழனும் தூயோனாய் வாழணும், இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் மேங்குதையா. உம்முக சாயலாய் ஒரு மாற்றும் தெய்வமே, உம்முக சாயலாய் ஒரு மாற்றும் தெய்வமே, மறுரூபம் மாற்றிடும் மகிமையின் மேகமே, மறுரூபம் மாற்றிடும் மகிமையின் மேகமே, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. ஆண்டவரே ஆண்டவரே, இரவெல்லாம் ஆண்டவரே பகலெல்லாம் என் தேவனுடைய பரலோகத்தை குறித்த ஆண்டவரே அப்பா எங்களுடைய இதயம் ஆண்டவரே ஏங்கி கொண்டிருக்கிறத நீர் அறிவீர் ஆண்டவரே. மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல ஆண்டவரே அப்பா எங்களோட இதயங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களோட ஆத்துமா உங்களை வாஞ்சி கட்டும் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா ஆண்டவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா தேவாதி தேவனேப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. ஹல்லேலூயா. என் தேவாதி தேவன் எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடியாக படரணும் உந்தன் நேசமே, கொடியாக படரணும் உந்தன் நேசமே, மடி மீது தவளனும் மழலை குழந்தை நான், மடி மீது தவளனும் மழலை குழந்தை நான், இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் மேங்குதையா. ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம், ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம், அளவில்லா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம், அளவில்லா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம்,
நினைவெல்லாம் பகலெல்லாம் ஆண்டவரே, பகலெல்லாம் நினைவாய் ஆண்டவர் உம்முடைய நினைவாய் இருக்கணும், இரவெல்லாம் உம்முடைய நினைவாய் இருக்கணும். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வெளிப்பட வேணும் ஆண்டவரே. ஹalleluya. அப்பா துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்குள்ள வெளிப்பட வேணும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்களுக்குள்ள வெளிப்படணும் இந்த காலத்தில் ஆண்டவரே. செபிக்கிற பிள்ளைகளாய் நாங்க மாறணும் ஆண்டவரே. துதிக்கிற பிள்ளைகளாய் மாறணும் ஆண்டவரே. மறுரூபப்படுத்துங்க, மறுரூபப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கிருபை ஆவியானவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையின்படி தான் நாங்கள் எல்லாம் ஊழியத்தில் அழைத்து வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு தந்த தாளாந்துகளை நாங்கள் அழித்து போடாதபடி ஆண்டவரே, அதை நாங்கள் இன்னும் மணல் மூட்டி எழுப்புற கிருபை எங்களுக்குள்ள தந்து கொண்டிருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களோட கிருபையப்பா, உங்களோட கிருபையப்பா, அப்பா உங்களோட கிருபையப்பா ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களோட கிருபை எப்போதும் எங்களை விழுந்து விடாதபடி எங்களை ஆண்டவரே, ஆண்டவரை தாங்குகிற கிருபையப்பா ஆண்டவரை. விழுந்து விடக்கூடாதப்பா ஆண்டவரை. விழுந்தால் எழுந்திருக்க செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரை எங்களோட கால்கள் இடராதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை. எங்களோட கால்கள் இடராதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவ துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளதையா ஆண்டவரே. உங்களோட கிருபை மாறாத கிருபை ஆண்டவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேப்பா. என் தேவாவியானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உங்களோட கிருபையினாலே வந்திருக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே சொல்வோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. சோத்திரம் சோத்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. சோத்திரம் சோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மை செய்பவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தவர், அவருக்கே நன்றிகளை செலுத்துவோம். நன்மை செய்பவர்க்கே நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே. என் காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே.
ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமைக்கு பாத்திரர், துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சரி, நாங்கள் இந்த பிரேயர் முடிக்கிற போது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சரி, நாங்கள் சரி, ஜெஸ்லியா குடும்பம் சரி, சம்பூர்ண ஆவிக்குரிய சம்பூர்ண ஆசீர்வாதங்களை எங்களை கொண்டு வந்து எங்களோட சிரசின் மேல் வைப்பேன் என்று சொல்லி தாவீதுக்கு சொன்னது போல எங்களுக்கு வந்த சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கொண்டு எங்களோட சிரசின் மேல வைங்க. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. தானியலோடு இருந்த தேவன், சத்ராக் மோஷாப்தன் என்பது இருந்த தேவன், யாக்கோப்போடு இருந்த தேவன், ஆபிரகாமோடு இருந்த தேவன், சாராளோடு இருந்த தேவன், அண்ணாளோடு இருந்த தேவன். ஹalleluya. ஆண்டவரே, ஆண்டவரே, ஜோனாவோட இருந்த தேவன், ஆண்டவரே எலியாவோட இருந்த தேவன், அப்பா ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே, யோவானோட இருந்தீர், உம்முடைய 12 சீசரோட இருந்து எங்களோட கூட இருக்கிற நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோட கூட இருந்து எங்களை உயிர்ப்பிக்கிற தேவர், அந்நிதினமும் எங்களை உயிர்ப்பித்து வழி நடத்துகிற தேவனோடு இருக்கிறவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் மகிமை எங்களுக்குள்ள இறங்கி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த துதிக்கிற போதும் ஆண்டவரே உம்முடைய மகிமை எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோட மாமிசங்கள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் பலன்களை எங்களுக்கு பலன் கொண்டு திடமனதா எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவர். ஆண்டவரை உற்சாகத்தின் ஆவியை தருகிறவர், உனக்குள்ள மன்ன மகிழ்ச்சியை தருகிறவர், அப்பா நித்திய வெளிச்சமா இருக்கிறவர், நித்திய கிருபையோட நிரங்குவேன் என்று சொல்லி எங்களை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லி எங்களை ஆண்டவரை கீழாக்காமல் எங்களை மேலாக்குறது நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை விழுந்த அலங்கத்தை காட்டுகிறவரேப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உழந்த எலும்புடா கிடக்கிற எங்கட பள்ளத்தாக்கள்ல நாங்கள் கிடந்தால் எங்களை உயிரிடைய செய்து காலொன்று சேனைகளா நிக்க செய்கிற தேவன் ஆண்டவரே. ஹalleluya. எங்களுக்கு சொர்க்க வெள்ளியும் ஆண்டவரே, எங்களுக்கு சொக்க பொண்ணுமா இருக்கிறது எனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. சொக்க தங்கவும் ஆண்டவரை வெள்ளியுமாய் சொக்க வெள்ளியுமாய் இருப்பவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. எஸ் ரெடி கொண்டு சிங்காசனத்தை விட்டு இறக்கி வாங்க. இந்த ஆண்டவரை உலகத்தை ரட்சகராக வந்திருக்கிறீங்க, ஆண்டவரை பாவியல் இறைச்சிக்கு வந்த இந்த உலகத்துக்கு ரட்சகராக இறங்கி வாங்கப்பா. இறங்கி வந்தால் போதும் ஆண்டவரை, இந்த ஆலயங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரை எங்களோட ஆலயங்களா இருக்கிற சரீரங்களை நிரப்புங்க பாவினாலே. அனல் கொண்டு இரவெல்லாம் பகலெல்லாம் உம்முடைய நினைவில் இருந்து ஜெபித்து உம்மிடத்துல விண்ணப்பத்தை கொண்டு வர ஒரு தூதர்களாய் ஆண்டவரை, அப்ப அவர் தூதர்களை எங்களுக்கு ஆண்டவரை கட்டளை இடுங்க. நாங்கள் செபித்து உம்முடைய இடத்துல சமூகத்துல ஆண்டவரை அந்த தூவ கலசை நிறையட்டுமப்பா, அந்த தேசங்களுக்காக அந்த கலசை நிறையட்டுமப்பா ஆண்டவரை. கண்ணீரோடி செபிக்கிற ஜெபம் ஆண்டவர் உடைய தூவ கலசத்தை நிரப்பட்டும் ஆண்டவரை. ஹalleluya, ஹalleluya.
ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். அடைக்கப்பட்ட வானம் ஆண்டவரே, பாவம் என்னும் காரியத்தால் அடைக்கப்பட்ட வானம், எங்களையும் தேவனையும் பிரிச்சு அந்த பாவம் என்னும் வானம் ஆண்டவரே திறக்கப்படட்டும். உம்முடைய மகிமையின் கிருபையினாலே திறக்கப்படட்டும். ஆண்டவரே, நீர் இரக்கத்தினாலே திறந்தது வாங்கப்பா. இரக்கத்தினாலே இந்த ஜனங்களை ரட்சிக்க ஆண்டவரே இறங்கி வாருங்க. ஆண்டவரே, வானம் திறக்கப்படட்டும் ரட்சிப்புக்காக. அந்த வானம் திறக்கட்டும் அப்பா, அங்களுடைய செபங்கள் கேட்பதுக்காக. ஆவியானவரே, வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், நேச மகளென்று நித்தம் சொல்லணும், நேச மகனென்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. ஜேஸ்டடி, இந்த நாளில் எங்களோட இருதயம் மறுரூபப்படட்டும். தேவனுடைய வியாகுலப்படுற இருதயம் வரட்டும். கட்சமன தோட்டத்தில் ஜெபித்த அந்த ஜெபத்தின் இருதயம் உங்களுக்குள்ள வரட்டும். அந்த சிந்தை எங்களுக்குள்ள மறுரூபப்படட்டும் அப்பா, மறுரூபப்படட்டும் அப்பா. உடைய திறப்பில் நம்முடைய பாதப்படியில இருந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உடைய பாதப்படியில இருந்து நம்முடைய ஆராதனை செய்கிறோம் டேடியப்பா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. இன்றைக்கு வந்துருங்கப்பா, வாங்கப்பா. ஜனங்களை ரசிக்க, எங்களை சொந்தங்களை, எங்களை சந்ததிகளை ஆண்டவரே, எங்களை குடும்பங்களை ரசிக்க நீங்க வாங்கப்பா. ரசிக்க வாங்கப்பா. இஸ்ரவேலை ரசிக்க, எருசலேமை ரசிக்க வாங்கப்பா. ஆண்டவரே, யுத்தத்துக்கு ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற ஜனங்களை ரசிக்க வாங்கப்பா. பொல்லாத மனுஷரை, கொடுமை உள்ள மனுஷரை ரசிக்க வாங்கப்பா. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமேப்பா. வாழ்க்கை பயணம் இப்போது எங்களுக்கு எத்தனையோ பேருக்கு அது முடக்கப்பட்டு கிடக்கிறது. தேசமே முடக்கப்பட்டு கிடக்கிறது ஆண்டவரே. யுத்தத்துல, உலக யுத்தத்துல ஆண்டவர், எல்லா உலகமே முடக்கப்பட்டு கிடக்கிறது. மனுஷருக்கு செய்வது அறியாது இருக்கிறார்கள். இடதுபுறம் வலதுபுறத்துக்கு என்ன செய்யறே திரும்பாதபடி இருக்கிறார்கள் ஆண்டவரை. இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாதபடி இருக்கிறாங்க ஆண்டவரை. உலகம் அழியற அளவுக்கு இருக்கிறது. என் தேவன் இறங்குவீராக, என் தேவன் இறங்குவீராக. வாழ்க்கை பயணத்துக்காக நீங்க இறங்கி வரணும். எங்களோட வாழ்க்கையில நடத்த முடியாதபடி இருக்கிறது. எங்களால கண்ணீர் விட்டு இரவு முழுதும் இருதயத்தை கிழித்து செபிக்க முடியும். அது நீர் தந்த கிருபையின்படி, நீர் தந்த பலத்தின்படி, நீர் ஊற்றப்பட்ட ஜெபாவின்படி இந்த தேசங்களுக்காக ஜெபிக்க முடியும் ஆண்டவரே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. ஆண்டவரே, உம்முடைய மகிமை எங்களுக்கு முன்பாக செல்ல வேணும் ஆண்டவரே.
உங்களோட மகிமை செல்லாட்டி நாங்க போக முடியாதப்பா. உங்களோட சமூகம் செல்லணும் டேடியப்பா. உங்களோட சமூகங்களுக்கு முன்பாக செல்லணும். ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மணித்தியாலமும், ஒவ்வொரு நாட்களிலும் என் தேவனுடைய சமூகம் முன்பாக செல்லணும். எங்களுக்கு தெரியல டேடி. நடக்க வழி தெரியல. எங்களோட வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது டேடி. எங்களோட வழிகளை திறந்து தர உம்முடைய சமூகம் செல்லட்டும் அப்பா. முன் சென்று கோணலான்களே செவையாக்கிட்டாங்க. ஆண்டவரே, தடைகளை உடைத்து போறவர் முன்னே செல்கிற வசனத்தின்படி நீங்க தடைகளோட எங்களுக்கு வழிகாட்டுங்கப்பா. வழிகாட்டுங்கப்பா. நடக்கும் பாதை தனை நாள்தோறும் காட்டுமே மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. அந்த கையளவு மேலகிட்டுக்காக செபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கையளவு பெருமழையின் இரைச்சல் ஒவ்வொரு தேசத்திலும் கேட்கப்படட்டும் டேடி. இஸ்ரவேலுக்குள்ளேயும் எருசலேமுக்குள்ளேயும் ஆண்டவரை யுத்தத்தை செய்கிற மனுஷர் மத்தியிலும் அந்த கையளவின் பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கட்டும் அப்பா. குண்டு சத்தம் இல்லப்பா ஆண்டவரே. ஆண்டவரே, பெரும் ஆயுதத்தின் சத்தம் இல்ல, வெடி சத்தம் இல்ல ஆண்டவரே. அப்பா, ஏவுகணையின் சத்தம் இல்ல ஆண்டவரே. அந்த கையளவு மேகத்தின் இரைச்சல் சத்தம் கேட்கட்டும். அப்போது மனம் திரும்பி குணப்படுவார்கள். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா பிதாவே, இரக்கம் செய்யுங்க. இந்த கையளவு பெருமழையின் இரைச்சலுக்காக ஆண்டவரே வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, மழைக்காக காத்திருக்கிற ஆண்டவரே, பயிர் போல காத்திருக்கிறோம் அந்த இரைச்சலின் மழைக்காக. அந்த கையளவின் பெருமழையின் இரைச்சல் கேட்கட்டும். அந்த கையளவு இரைச்சல் கேட்கட்டும் அப்பா. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே. என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே வந்தால் போதுமே. ஆண்டவரே, ஆவியானவரே, இறங்கி வாங்க. நீங்க வந்தா போதும், சமாதானம் உண்டாகும் எல்லா மனுஷருக்குள்ளும். ஆண்டவரே, இருளுள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வசனத்தின்படி இருள இருந்து ஆண்டவரே முட்டி மோதி கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில வந்தா அது வெளிச்சத்துல அவங்க உங்களை காணுவாங்க டேடி. உங்களோட முகத்தை காணுவாங்க. உங்களோட முக பிரசன்னத்துல எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கப்பா. நீர் ஜீவன் உள்ள தேவன் அல்லவோ. இறங்கி வந்து ஆண்டவரே, இறங்கி வாரும் ஆண்டவரே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. நீர் வந்தால் போதும், நீர் வந்தால் போதும் டாடி. நீர் வந்தால் எல்லாம் நடக்கும் ஆண்டவர். நீர் வந்தால் எல்லாம் நடக்கும் அப்பா. நீர் வேண்டும் எங்களுக்கு, நீர் வேண்டும் ஆண்டவரே. நீர் இல்லாத எதுவும் உங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, நீர் இருக்கிற போதுதான் நாங்கள் தரிசனத்தின் பள்ளத்தாக்கிலே நடக்க முடியும் ஆண்டவரே. தரிசனங்களை ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தராயிருந்தங்களை எங்களுக்குள்ள நீங்க தரிசனத்தை காண செய்வீங்க ஆண்டவரே. அந்த தரிசனத்தை காண செய்வீங்க கண்களால் ஆண்டவரே. எங்களுக்கு வச்ச தரிசனங்கள் ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு வச்ச தரிசனங்கள் எல்லாம் காண கர்த்தர் கிருபை செய்வீர் ஆண்டவரே. ஆண்டவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேப்பா. ஆவியானவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் செலுத்தி மக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜெபங்கட்டி நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
இந்த நேரத்துல நாங்க வார்த்தை பகுதிக்குள்ள ஒரு சின்ன வார்த்தையை பார்த்துட்டு நாங்க ஜெபிப்போம். அநேக ஜெபங்கள், காரியங்கள் இருக்கின்றன. தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. உலகத்துல ஜனங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய வருகைக்காக எல்லாம் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல நாங்க இரவெல்லாம் பகலெல்லாம் அவரை பற்றி அவரோட இருந்து அவருடைய காரியங்களை நாங்க செய்யறவர்களா இருக்கணும், ஆயத்தப்படுத்தணும். எங்களோட கூட இருக்கிற நாங்களும் ஆயத்தப்பட்டு எங்களோட கூட இருக்கிறவர்களே நாங்க ஆயத்தப்படுத்துவர்களா இருக்கணும். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையா கொண்டு சொல்லி இருக்கிறீங்க. சத்தியத்தின்படி இருவருக்குள்ள பட்டியமா இருக்கிறது. ஆண்டவரே, எங்களோட வாயில நீங்க இருங்க. ஆவியானவரே, நீங்க பேசுங்க ஆண்டவரே. சிறு வசனமா இருந்தாலும் ஆண்டவரே விளங்கத்தக்கதாக யாரோட பேசணும் அதை நீங்க பேசும்படி அவங்களுடைய சமூகத்துல என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஜெபங்கட்டி நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நேரத்துல நாங்க ஏசாயா 58வது அதிகாரத்தை 10ல இருந்து 11 மட்டும் நாங்க பார்ப்போம். 2 வசனத்தையும் ஒரு சிறிய காரியத்தை நாங்க பார்த்துட்டு அடுத்த ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். 10வது அதிகாரத்தை 10வது வசனத்தை வாசிச்சிங்கன்னு சொன்னா, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்ற போலவும் இருப்பாய். ஆமேன், ஹalleluya. நாங்க இந்த நேரத்திலும் நாங்க பார்க்கணும் என்னன்னு கேட்டா, பசி உள்ளவனிடத்தில் எங்கள் ஆத்துமாவை நாங்க சாய்த்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும். பசி உள்ளவர்கள் 2 இதை எடுக்கலாம். நாங்க ஆவிக்குரிய ஒரு பசி உள்ளவர்கள் இருக்கிறாங்க, மாம்சத்துல பசி உள்ளவர்கள், ஏழை எளிதல் திக்கற்றோர் அனாதைகள் அப்படி இருக்கிறாங்க. பசி இல்ல சாப்பாடு இல்லாதவங்க இருக்கிறாங்க. அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் அதாவது ஆத்துமாவிலே பசி உள்ளவர்களா இருக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும், அந்த பசி உள்ள இடத்துல எங்களோட ஆத்துமாவை சாய்த்து கொள்ளுவர்களா இருக்கணும். நாங்க ஜெப குரூப் வச்சிருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரட்சிக்கப்பட்டவங்க தான். ரட்சிக்கப்பட்டுட்டு இந்த அரபு நாடுகள்ல வந்து வேலை செய்யற இடத்துல அவங்களுக்கு சபைகளுக்கு போகல, அது உண்மையான அவங்களுக்கு செபிக்கல, விடிய எழும்பி எல்லாம் படுக்கிறது லேட், அப்புறம் விடிய ஏழியா எழும்பணும், இப்படியான காரியங்கள்ல அவங்களோட ஆத்மா என்ன செய்து விடாய்த்து போய் இருக்கிறது. நிறைய பேர் வந்து நிறைய செபிக்கிறதுக்காகவே வருவாங்க. அந்த வார்த்தையில் நாங்க சொல்ற வார்த்தையில கேட்கறதுக்கு வருவாங்க, ஆராதனை கேட்க வருவாங்க. தங்களுக்கு யாரும் ஜெபிக்க மாட்டாங்களான்னு சொல்லி நிறைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த அரபு நாடுகள் இந்த வேலை செய்யறது உண்மையிலேயே ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலைதான் அவங்களோட. ஏன்டா அப்படியான இடங்கள்ல இருந்து அந்த ஆத்மா என்ன செய்து அது ஒரு பசி, ஒரு என்ன செய்யற ஒரு ஆத்மா ஒரு பசி உள்ளவர்களா இருக்கிறாங்க. என்னடா அந்த ஆத்மா நாங்க இங்க இருந்து ஒண்ணு நெடுக பைபிள் எடுத்து வசனத்தை தியானிச்சு ஆராதனை எங்களுக்கு ஊழியத்துக்கு மேல ஊழியமானே இருக்கு, ஜெபிப்போமானே காரியங்களை செய்யற படினாலே எங்கட ஆத்மா என்ன செய்து அவருடைய வார்த்தையினாலே எங்கட ஆத்மா திருப்தியாய் கொண்டு வருது. அவங்க அப்படி இல்லை, அவங்க பசி உள்ளவங்களா இருக்கிறாங்க. அவங்க எத்தனை மணிக்கு நீங்க போய் இந்த டிக்டாக் இந்த ஆன்லைன்ல போனாலும் அவங்க அத்தனை மணிக்கும் அதுல வந்துட்டு பெண்கள் ஆண்கள் வேற பிற மதத்தார் எல்லாரும் வந்து அதுல அந்த வார்த்தைகளை ஆராதனைய செபிக்கிறத கேட்டுக்கொண்டிருந்து தங்களுக்கும் ஜெபிக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்க அந்த இடத்துல பார்க்க முடியும். அப்ப அவர்கள் என்ன செய்யறோம், நாங்க என்ன செய்யறோம் அந்த இடத்துல, நாங்க எத்தனை மணிக்கும் நாங்க ஜெபிக்கிறவர்கள் ஒரு பசி உள்ள அவர்களிடத்தில் எங்கட ஆத்மாவை நாங்க சாய்க்கணும், எங்கட ஆத்மாவை அவர்களுக்கு சாய்க்கணும். அவர்கள் பசியா இருக்கிறாங்க, ஜெபத்துல சரி எல்லாத்துலயும் அவங்க பசியா இருக்கிறாங்க அவங்களோட ஆத்மா. அப்ப அவங்க இப்பயும் ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை சொல்லுது, அவங்க ரட்சிக்கப்படல சொல்றா, அம்மா நான் பாஸ்டிங், அவன் ரோமங்கத்தளி, அம்மா நான் பாஸ்டிங் இருந்தேன், நான் எனக்கா கொஞ்சம் ஜெபிச்சு விடுறீங்களா சொல்ல, நான் சொன்னோம் ஏன் நாங்கள் ஜெபிக்கிறது தானே இருக்கிறேன், கண்டிப்பா நான் ஜெபிச்சு விடுறேன்னு சொல்லி அவக்கு நான் ஜெபிச்சோன்னு அவக்கு பெரிய ஒரு சந்தோஷம். கோயத்துல இருக்கிறா. பாருங்க அப்ப அந்த ஆத்மா எவ்வளவு பசியா இருக்குது ஆண்டவர் தான் அதுகளுக்கு தெரியுது எல்லாம். இப்ப கடைசி காலத்துல மற்ற ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவர் அறிஞ்சவங்க, அவங்க ஆண்டவர் அறிஞ்சாலும் ரோமன் கத்தோலிக்கனாலும் ஆண்டவர் வரப்போதுன்றது அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. உலகத்தில் நடக்கிறத பாக்குறாங்க, எங்களோட மெசேஜ்கள் பாக்குறாங்க. அவங்களோட ஆத்மா பசியா இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்யறோம், அவங்களோட ஆத்மாவுக்கு எங்களை சாய்த்து கொடுத்து அந்த சிறுமப்பட்ட ஆத்மாவை நாங்க திருப்தியாக்குறவர்களா இருக்கிறோம். அந்த ஊழியத்தை தான் ஆண்டவர் எனக்கு தந்தார். அந்த ஊழியத்தை தான் இப்ப அது செய்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே அது அவங்களோட ஆத்மா திருப்தி ஆகுது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா காலையில அந்த ஜெபங்களை நடத்துற போது நிறைய சாட்சி
இப்படி வந்தேன், இதுல இப்படித்தான் கண்ணீரோட வந்தேன். ஆனா இப்ப எனக்கு கண்ணீர் துடைக்கப்பட்டது. நான் எனக்கு ஒரு என்ன சொல்றேன், என் ஆத்துமா திருப்தியா இருக்கிறது, என் குடும்பம் கட்டப்படுது, என் பிள்ளைகள் சீர்திருத்தப்படுறாங்க. அப்படி ஒன்று ஒரு சாட்சியை சொல்லி அழுகையோட சாட்சி சொல்றவர்களா இருக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும், அவங்களோட ஆத்மாவை அப்படித்தாங்க ஏசப்பாவும் என்ன சார், அவர் எங்கள் மேல அந்த ஆத்மாவை எங்களுக்கு அந்த ஆத்மாவை திருப்தியாக்குறதுக்கு அவரோட வார்த்தையை தந்து, அவருடைய ஜீவனை தந்து, அவருடைய இரத்தத்தை தந்து, அவருடைய மகிமையை தந்து, அவர் ஜீவன் உள்ளவராய் இருந்து எங்களோட ஆத்மாவை அனுதினமும் திருப்தி ஆக்குறார். எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்குது. ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கல. அரபு நாடுகள்ல அவங்களோட வீட்டுகளுக்குள்ளேயே ஜெபிக்கிறேன்னு சொன்னாலே எதிர்த்து நிப்பாங்க. பைபிள் என்று சொன்னாலே எதிர்த்து நிப்பாங்க. ஆனாலும் இந்த பிள்ளைகள் ரகசியமா வந்து, படுக்க போற நேரத்துல வந்து, அதுகளுக்கு ஃப்ரீயா இருக்கிற நேரம் வந்து, அந்த கிடைக்கிற நேரத்த ஓடி வந்து, அந்த நாங்க ஆண்டவரை பற்றி சொல்றது, அந்த ஜெபங்கள் அதுகள கேட்கறதுக்கு அதுகளோட ஆத்துமா திருப்தியாக்கி கொண்டிருக்கிறது. அப்ப அதான் எங்கட எங்கட எங்களை நாங்க என்ன செய்யணும், அவங்களோட ஆத்மாவை திருப்தி ஆக்குறவர்களாக, அவருடைய எலும்புகள் எல்லாம் நிதமுள்ளதாக்குறவர்களாக அவருடைய எலும்புகள் எல்லாம் என்ன செய்திருக்கு, அவங்க கவலைப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் துன்பம் போராட்டம், ஒழுங்கா போன இடத்துல சாப்பாடுகள் இல்ல, சாப்பாடுகள் இல்ல, அவங்களுக்கு உடுப்பு ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க, அப்படி இருந்து கஷ்டப்படுறதுகளுக்கு இது அவங்களோட எலும்புகளுக்கு இந்த வார்த்தை போய் என்ன இருந்தாலும் இல்லாட்டி சரி, எங்களை நிதமுள்ளவாக்குறவர் எங்களை ஏசப்பா இருக்கிறன்ற அந்த ஒரு கிருபையில, அந்த ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்துல ஒரு மன மகிழ்ச்சியில அவங்களோட எலும்புகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுது. உலர்ந்த எலும்புகளா இருக்கிறவங்களோட அ அவங்களோட வாழ்க்கை எலும்புகள் எல்லாம் உயிரடைய செய்றார். ஆண்டவர் அந்த இடத்துல எங்கள கொண்டு. நாங்க மட்டும் இல்ல, எத்தனையோ பேர் அதுலேருந்து ஊழியத்த செய்றாங்க. எத்தனையோ பேர் இந்த ஆண்டவர காரியங்கள இரவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஊழியம் உண்மையிலேயே. என்று சொன்னா அதுல ஃப்ரீயா எல்லாருக்கும் வரலாம். அதுல கேட்டுக்கொண்டு நிக்கலாம். இத்தனை பேர் இருந்தாலும் கேட்டுக்கொண்டு நிக்கலாம். ஸோ அப்ப அப்படி ஆண்டவர் அந்த கிருபைய செய்து கொண்டிருக்கிறார். அடுத்தது நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும், வற்றாத நீரூற்ற போலவும் இருப்பாய். நாங்க மற்றவர்களோட ஆத்துமாவ எலும்புகள நிதமுள்ள போதும், அந்த விடாய்த்த ஆத்துமாவுக்கு நாங்க நிதமுள்ளமாக்குறது போதும், ஆண்டவர் என்ன செய்றார்? எங்களோட குடும்பங்கள நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும், வற்றாத நீரிட்ட போலவும் எங்களையும் வச்சு அந்த கேட்கிற ஆத்துமாவையும் திருப்தி ஆக்குறார். அவருக்காக நீர்ப்பாய்ச்சலான தோட்டங்களா அவங்கள உருவாக்குறார். வற்றாத நீரூற்றுகளா அவங்க போய் ஒரு பிள்ளை வந்து ஜெபிக்க வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் அடுத்த பிள்ளைக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு கால் பண்ணி, "இப்படி ஒரு குரூப் இருக்கு. இப்படி ஜெபிக்கிறாங்க. வாங்கன்னு" சொல்லி அதுகளும் கஷ்டம் கவலையோட இருக்கு. அதுகளையும் கூட்டிக் கொண்டு வருதுங்க. பாருங்க. அது என்ன செய்யுது? அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாகவும், வற்றாத நீரூற்றாவும் அதுல ஒரு ஊழியம் அப்படியே நடந்து கொண்டிருக்கு. தேவனுடைய ஊழியம், தேவனுடைய காரியங்கள் அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறத நாங்க கண்ணார பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. அடுத்து அப்ப இவ்வளவு காரியத்த ஆண்டவர் எங்களுக்குள்ள அந்த பசியுள்ள ஆத்மாவ வச்சு திருப்தியாக்குறபடினால என்ன செய்றார்? அவங்க இருள்ல இருக்கிறாங்க. ஆ இருள்ல இருக்கக்குள்ள அவங்கள நாங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து, ஆ ரட்சிக்கப்பட்டவள் சரி, ரட்சிக்கப்படாதவள் சரி, ரட்சிக்கப்பட்டு ஒரு கொஞ்ச நாள் ஒரு 2, 3 மாசம் சேர்ச்சுக்கு போகாட்டி, அவங்க ரட்சிக்கப்படாத ஒரு நிலைமையில தான், ஒரு பின்மாற்ற நிலைமைலாம் இருப்பாங்க. அப்ப அவங்கள என்ன செய்றாங்க? இருளுல இருக்கிறவங்கள, ஆ நாங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து, அவர்கள அந்தகாரமா இருக்கிறவங்கள மத்தியானத்த போல கொண்டு வந்து, அவங்கள வெளிச்சத்துல கொண்டு வந்து அங்க வைக்கிறவர்களா இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஆத்துமாவை என்ன செய்றார்? எங்களை நித்தமும் அவர் நடத்தி மகா வறட்சியான காலத்துல இருக்கிறவங்கள அவங்களோட ஆத்துமாக்களை திருப்தியாக்கி கத்தர் எலும்புகள் எல்லாம் நிதமுள்ளதாக்கி அவர்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருட்ட போலவும் எத்தனையோ பேர் வளர்ந்து எத்தனையோ பேர் சாட்சி சொல்லிக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஜெபங்கள் எல்லாம் விடாம இருக்கிறாங்க. ஒரு ஜெப ஒன்று நடக்குதுன்ற ஒரு மணிக்கு இப்ப இது முடிய நான் அங்க லைவுக்கு போனா டிக்டாக்குக்கு போனா அதுல அந்த ஒரு மணி நேரத்துல நிறைய பேர் வராங்க. அப்படியே அட்லீஸ்ட் ஒரு 15 பேருக்கிட்ட வந்து எனக்கா ஜெபிங்க இதுக்கா ஜெபிங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அந்த அவருடைய நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை அந்த இடத்துல காண சேர்வரா இருக்கிறார். வற்றாத நீரூற்ற போல எங்களை வச்சிருக்கிறார் அவங்களுக்காக. இப்ப நாங்க இந்த காரியங்களை ஆண்டவருடைய தேவனுடைய காரியங்களை இந்த நேரத்துல நாங்க பசியுள்ள ஆத்மாக்கு அவங்களுக்கு சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கி அப்பொழுது இருள இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அந்தகாரமா இருக்கிறவர்களுக்கு அது இந்த அரபு நாடுகளோட வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு உண்மையிலேயே அதுகளுக்கு ஒரு பெரிய ஒரு பாவமான காரியமா இருக்கிறது. என்ன சொல்ற, ஒரு ஒரு பிள்ளை வந்து இருக்குது,
ஒரு வீட்டுல ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வீட்டுல அப்ப பாருங்க 2 வருஷம் எக்ரிமெண்ட்ல அனுப்புறாங்க. 2 வருஷம் எக்ரிமெண்ட் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வீட்ல இருந்து அந்த பிள்ளை சாப்பாடு இல்ல, இருக்காது ஒழுங்கா. ஒரு சாமான் சேர்க்க இல்லாத, ஒரு ஒழுங்கான சம்பளம் இல்ல. இப்படி இப்படி கஷ்டப்படுற ஆட்களும் இருக்கிறாங்க அந்த இடத்துல. அப்ப அவங்க அந்தகாரத்துல இருக்கிறாங்க. அப்ப அவங்கள நாங்க என்ன செய்றோம்? மத்தியானத்தை போல நாங்க அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி, தேவனுடைய அன்பை சொல்லி, அவர்களுக்காக ஜெபிச்சு, அவர்களை விடுதலையாக்கி, அவர்கள கட்டுக்களை உடைச்சி, அவங்க மடங்கடிக்கப்பட்டு கிடக்கிறவங்களை அவளை நிமிந்து நடக்க செய்து கொண்டு வருகிற போதும் ஆண்டவர் என்ன செய்றார்? அவங்கள கொண்டும் எங்களை கொண்டும் பெரிய காரியங்கள் அந்த இடத்துல செய்யறத நாங்க பார்க்க முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, நாங்க தேவனுடைய காரியத்துல அசட்டை பண்ணக்கூடாது. தேவன் எனக்கு இதைத்தான் ஆவியானவர் எனக்கு ஏவப்பட்டார், அதை மாதிரி நான் சொல்லி தந்திருக்கிறேன். யாரா இருந்தாலும் ஒரு இடத்துல நாங்க இருக்கிறோம்டா, நாங்க உடனே அந்தவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன், சுவிசேஷம் சொல்லாட்டி நான் உனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவர்களை இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற பிள்ளைகளா நாங்க இருக்கணும். அதுக்கு தான் அவருடைய மங்காத அபிஷேகம், ராஜரிய அபிஷேகத்தை ஆவியானவர் தந்திருக்கிறார். இந்த அபிஷேகங்களை சும்மா இருக்க விடாது கடைசி மட்டும். ஆமேன். ஹalleluya. இந்த நேரத்திலும் இந்த சிறிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். நாங்க செய்யற ஊழியங்களுக்காக ஆண்டவரே, விடாய்த்த ஆத்மாவையும் ஆண்டவரே இருளில் இருக்கிறவர்களையும் கொண்டு வந்து பட்ட பகலாக்கி அவங்கள வற்றாத நீருற்றாவும் வளமிக்க தோட்டத்தை போலவும் ஆண்டவரே எங்களை எடுத்து அந்த இடத்துல பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கு வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே. அப்பா, விடாய்த்த ஆத்மாவு மேல எங்களை சாய்ந்து ஆண்டவரே, எங்களை ஒரு கருவியாய், எங்களோட ஒரு ஆண்டவரை ஒரு சிறு பாத்திரமா எங்களை எடுத்து அவங்களுக்கு பயன்படுத்துறீங்களே அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இதே போல ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ ஆண்டவரே, எவ்வளவு ஆத்துமா மரணித்து கொண்டிருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இந்த நாளையில தூக்கு தண்டனைக்கு போய் கொண்டிருக்கிறாங்க, எவ்வளவு பேர் தற்கொலை செய்யறாங்க, எவ்வளவு பேர் ஆக்சிடென்ட்ல அழிந்து கொண்டு போறாங்க. அப்ப இவ்வளவு பேர் இந்த நாட்டு பிரச்சனையில அழிந்து கொண்டு போறாங்க. எத்தனை பேர் கடன் பிரச்சனையில, குடும்ப பிரச்சனையில ஆண்டவரே அழிந்து கொண்டு மாண்டு மடிஞ்சு கொண்டு போற இடத்திலும் ஆண்டவரே இவர்கள் வந்து அடைக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்தகாரம் சூழ்ந்திருக்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு தெரியும், அந்த ஆவியானவர் நல்லவர், அவர்கிட்ட போனா இவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கும், எங்களோட வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவரே இப்படியான காரியங்கள் எங்களை கொண்டு எடுத்து பயன்படுத்துகிற ஆவியானவர் நாங்க இல்ல. ஆண்டவரே, நீங்க தான் அந்த இடத்துல எல்லாம் இருந்து ஊழியம் செய்றீங்கப்பா. நீங்க ஊழியம் கொள்ள வராதபடி ஊழியம் செய்ய வந்த தேவன் ஊழியங்களை செய்யறபடினாலே நன்றி. அந்த அரபு நாடுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஆண் சரி பெண் சரி ஆண்டவரே, வீட்டை விட்டு பாஞ்சு வேலை செய்யறவங்க, வீட்டுல கொடுமை நடக்கிறவங்க எல்லாரையும் உடைய கரத்துக்கு கொண்டு வருகிறேன். ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் ஆண்டவரே, அவர்கள் ஒரு சிறை வாழ்க்கை, ஒரு அடிமை வாழ்க்கை, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா வாழ்ந்தார்களோ அந்த அடிமை நுகத்தை முறிக்கிறதுக்காக என் தேவன் இந்த நாட்கள்ல எழுந்திருந்தவர்களுக்காக ஆண்டவர் எங்களை போல எங்கள் ஆத்மாவை சாய்த்து எங்களை போல இருக்கிற மனுஷரை அவர்களுக்கு கொஞ்ச நேரமாவது அவர்களுக்காக ஜெபித்து ஆறுதல் சொல்லி ஆண்டவரை இழத்து போன ஆண்டவரை கைகளை திடப்படுத்தி முழங்கால்களை திடப்படுத்தி உமக்குள்ள கொண்டு வர ஆண்டவரை அந்தகார இருள இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை கொண்டு வர கர்த்தர் எங்களை எல்லாம் எடுத்து பயன்படுத்தும்படியாக சோத்தரித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நாளையிலும் ஆண்டவரே நீர் அந்த அரபு நாடுகள் ரட்சித்துக் கொள்ளுங்க, அரபு நாடுகளை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த கட்டார்ல ஆண்டவரே, அப்ப அந்த அமெரிக்காவோட பில்டிங் உடைக்கப்பட்டிருக்குது, ஆனா என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே தெரியல ஆண்டவரே. ஆனாலும் அந்த இடங்கள் எல்லாம் சமாதானம் உண்டாகட்டும். அது பெரிய ஒரு இசு ஆகக்கூடாது, பெரிய ஒரு பிரச்சனை ஆகக்கூடாது ஆண்டவரே. யுத்தங்களை நீர் விரும்புகிற தேவன் இல்ல ஆண்டவரே, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. சத்ருவானோட திட்டங்களை முறியடிக்க தேவன் நீர் எழுந்தள்ளும்படியாக ஆண்டவரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அரபு நாடுகளுக்குள்ள இப்போது தேவன் அந்த இஸ்மவேல் சந்ததிக்குள்ள ரட்சிப்பு, ரட்சிப்பு ஆண்டவரே, மகிமையான ரட்சிப்பு ஆண்டவரை கட்டவிழ்க்கப்படுவதாக, மகிமையான ரட்சிப்பு அவர்களுக்குள்ள கட்டவிழ்க்கப்படுவதாக. அவர்களும் ஆண்டவரே அப்ப அரபு நாடுகளும் நீர் கொடுத்த ஆண்டவரை ஐஸ்வர்யத்தை வைத்துக்கொண்டு கண்மூடி தனமாய் ஆண்டவரை பெருமையோடு இருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியில என் தேவனுடைய ஒரு காரியம் ரட்சிப்பை கட்டளையிடுங்க. அவர்களும் ஆண்டவரை அழிந்து போகக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்குள் அவர்களும் வரணும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய மகிமையில் அவர்களும் பிரகாசிக்கணும் ஆண்டவரே, பிரவேசிக்கணும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறாங்க. அங்க இருக்கிற ஊழியக்காரரை கொண்டு ஆண்டவரே அந்த தேசத்துக்காக பாரப்பட்டு செவிக்க கட்ட கிருபை செய்யுங்க. கொடுமையான மனுஷர் இருக்கிற, பொல்லாத மனுஷர் இருக்கிற இடத்துல ஆண்டவரை ரட்சிப்பை கட்டளையிடுங்க. அரபு நாடு முழுவதும் ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே. அவங்களோட பெருமைக்கு எதிர்த்து நிற்கிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த பெருமைக்கு எதிர்த்து நின்று அந்த ஜனங்களோட இருதயங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு தேவனே தேவன் ராஜாதி ராஜா இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவர் என்ற சத்தம் அவங்களுக்குள்ள கேட்க கத்த கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே அந்த தேசத்தை ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பினாலே நடத்தும்படியாக அப்பா ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். பாகிஸ்தான் தேசம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே பாகிஸ்தான் தேசம் விடுத்திருக்கிற இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஆண்டவரே அப்பா எருசலேமுக்கு விரோதமாய் விடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இல்பொருளாகுவதாக அவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதபடி என் தேவன் எதிர்த்து நிற்பீராக. என் தேவனுடைய பட்டயம் ஆண்டவரே தாவீது ராஜாவின் ஆண்டவரே தாவீது ராஜாவை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவித்தது போல ஆண்டவரே எருசலேம் இஸ்ரவேலும் பொல்லாத பட்டயங்களுக்கு தப்புவித்த ஆண்டவரே அப்பா அந்த இஸ்ரவேல் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பாகிஸ்தான் தேசம் முழுவதும் ரட்சிப்பை கட்டளையிடுங்க, ரட்சிப்பு இறங்கட்டும் ஆண்டவரே. ரட்சித்துக் கொள்ளுங்க, அவர்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆவியானவர் நம்முடைய கிருபையின் மகிமையால் அந்த ரட்சித்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஈரான் ஈராக் தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா உக்ரைன் தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ரஷ்யா தேசத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ரஷ்யா தேசம் ஆண்டவரே உக்ரைன் தேசம் எல்லாம் ஆண்டவரே அவங்க ஒவ்வொரு ஆயுதத்தையும் தயாரிக்கிற ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போட்டும், இயேசுவின் நாமத்தில் செயலற்று போட்டும் ஆண்டவர். அவங்க எப்படியாப்பட்ட ஆண்டவர் உலகத்தை அழிக்கிற அணுகுண்டை செய்தாலும் என் தேவனின் வார்த்தை என்னும் பட்டயம் எல்லாவற்றையும் ஆண்டவர் எரித்து சாம்பலாகி போகும்படியா கட்டளை அடிச்சு எரித்து போடுங்க முடியாது கல்வார் ரத்தத்தில் எல்லாம் செயலிழக்கப்பட்டு போடும் இயேசுவின் நாமத்தில். செயலிழக்கப்பட்டு போடும், செயலற்று போடும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். இஸ்ரவேலை மெருசலேமை மூடி பாதுகாக்கிறேன். பறந்து காக்கிற பட்சியா இருந்து மூடி பாதுகாத்துக்கொள்ளும். எருசலேமில் சமாதானம் உண்டாக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்தங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். யுத்தத்தை ஆண்டவரே நினைத்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் மத்தியில ஆண்டவரே விசாரியா இருக்கிறவங்க மதிகட்டவர்களா இருக்கிற இடத்துல எல்லாம் சமாதானத்தை கட்டளையிடுங்க. அது தெய்வீக சமாதானம் வேறுகளுக்குள்ள புறப்படி செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒரு அமைதியையும் ஒரு சமாதானத்தையும் ஆண்டவரை கொண்டு வர போறதுக்காக நன்றி செலுத்து. தேசத்துல சேமத்தை கட்டளையிட போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களோட வசனங்கள் ஈரான் தேசத்துக்கு விரோதமாய் ஆண்டவரை எழும்பும் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த வசனத்தின்படி ஆண்டவரை எல்லாம் மனுஷரின் ரட்சிக்கப்படட்டும். விரோதமாக எழும்பாதபடி ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் உங்களுக்கு ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்களும் எழும்பாதபடி எல்லாரும் ஆண்டவரை ரட்சிக்கப்படட்டும். தேவனுடைய கரத்தில் அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களை நீங்க வரைந்து வைத்திருக்கிறீங்க, அதை அறியாதபடி இருக்கிறாங்க. உம்முடைய சுவாசம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. உணர்வடையட்டும், தேவன் இருக்கிறார் என்ற ஆண்டவர் அந்த உணர்வடையட்டும். ஜீவன் உள்ள தேவன் இருக்கிறார் என்ற உணர்வடையும்படியாக ஒப்பு கொடுத்து வைக்கிறேன் ஆண்டவர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே லண்டன் தேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ரட்சிங்கப்பா, லண்டன் தேசத்தை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இந்தியா தேசத்தை ஆளுகை செய்யுங்க. இலங்கை தேசத்தை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா கனடா தேசத்தை ஆளுகை செய்யுங்க. அமெரிக்கா தேசத்தை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஆளுகை செய்யுங்க, முடியும் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தாய்லாந்து தேசமெல்லாம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஜப்பான் தேசம் ரட்சிக்கப்படட்டும் அப்பா ஆண்டவரே. அப்பா சைனா தேசம் ரட்சிக்கப்படட்டும் அப்பா ஆண்டவரே. ஐரோப்பா முழுவதும் ரட்சிக்கப்படட்டும் அப்பா ஆவியானவரே. மலேசியா சிங்கப்பூர் ரட்சிக்கப்படும். இத்தாலி பட்டணங்கள் ரட்சிக்கப்படட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் 5 கட்டத்தையும் ஆண்டவரே தீவுகள் மலைகள் குன்றுகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். காட்டுவாசிகள் ரட்சிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். நாசியில சுவாசம் உள்ள ஒவ்வொரு மனுஷரின் ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. இரக்கம் செய்து ரட்சித்து காரியங்களை வாய்க்க செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய மகா கிருபையினாலே ரட்சிப்பை இந்த நாட்கள்ல கட்டளையிட போறேன். அது மாத்திரமல்ல சபையார் ஊழியக்காரெல்லாம் கண் விழித்திருந்து ஆண்டவரை ரெட்டெடுத்து சாம்பல் இருந்து இரவெல்லாம் ஜெபிக்கிற ஆண்டவரை கிருபையை கொடுப்பீராக. அந்த தாகத்தை கொடுப்பீராக. அந்த ஜெப ஆவி இவர்கள் மேல எங்கள் மேல கட்டவிழ்க்கப்படுவதாக. ராவழிப்பு ஜெபங்கள் எல்லா இடத்திலும் ஆண்டவரை நடக்கட்டும் அப்பா ஆண்டவரை. எப்படி அந்த கொரோனா வந்த நேரத்தில் ஜெபித்தாங்களோ அதே ஜெப குருக்கள் அதே ஜெபங்கள் அதிகரிக்கப்படட்டும் ஆண்டவரை. உம்முடைய தூப கலசம் ஆண்டவரை வெறுமையாய் போகாதபடி அது நிரம்பி வழிஞ்சி ஆண்டவரை மறுபடியும் ஆண்டவரே இந்த ஆண்டவரை பூமியில கொட்டப்பட்டு பூமியில ரட்சிப்பும் சமாதானமும் மன மகிழ்ச்சியும் உண்டாக கர்த்தர் கிருபை செய்வீராக. ரட்சிங்க முதல் ஆண்டவரை. நோவா காலத்துல நடந்தது போல ஆண்டவரை ஜலப்பிரவாகம் வந்து அழிக்காதபடி ஆண்டவரை யுத்தத்தில் இந்த ஜனங்கள் ஆண்டவரை 3வது ஆண்டவரை உலக யுத்தம் வராதபடி தேவன் கிருபை செய்து இரக்கம் செய்து ரட்சிக்கும்படியாக சோத்தரித்தை செபிக்கிறேன். அந்த நாட்கள்ல பொன் கொடுத்தும் ஆண்டவரே பாடி ஆண்டவரே
ஆண்டவரே ஏனோ தானுண்டு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு ஒவ்வொருவன் மத்தியிலும் என் தேவன் கிரியை செய்து ரட்சிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமில்லை, இந்த நாளையில் ஆண்டவரே வியாதியா இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் சுகம் அடைவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. என்ன வியாதி என்றாலும் ஆண்டவரே சுகம் அடையட்டு இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர். உம்முடைய தழும்புல கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகம் கொடுக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமில்ல, கடன்ல இருக்கிறவர்கள் எல்லாம் கடன் தொல்லை மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. இந்த கடன் பிரச்சனை மாறி ஆண்டவரே இவர்கள் எல்லாம் நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. கடன் பட்ட பாவத்தை மன்னிப்பீராக. கடன் வாங்கின கரங்களை மன்னித்து கழுவுவீராக ஆண்டவர். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாரையும் பற்றாது நீரூற்றாய் வளமிக்க தோட்டத்தை போல உம்மை நம்புகிறவர்கள் உம்மை விசுவாசிக்கிற உமக்கு ஊழியன் சேருவள், சின்ன ஊழியன் சேருவள், பெரிய ஊழியன் சேர குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய முக பிரசன்னத்துல வந்து நிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நிழல்ல வந்து நிக்கட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியங்களுக்குள்ள வருகிற பிரச்சனைகள் ஆண்டவர், ஊழியக்காரர்கள் பெருமை ஆண்டவரே, எந்த ஊழியம் உண்ட ஊழியம் என்று சொல்லி பெருமை பாராட்டுங்க. அது தேவனுடைய ஊழியம். நீர்தான் ஊழியத்தை கொள்ள வந்தவர் ஆண்டவர், ஊழியம் செய்ய வந்தவர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய ஊழியத்துல பெருமைகளோ ஆண்டவரே, அப்பா பெருமைகளோ பெருமையான பேச்சுகளோ இல்லாதபடி ஆண்டவரே, நீ உயர்ந்தடி நான் தாழ்ந்த நான் அப்படி என்று சொல்லி ஊழியங்களை செய்யாதபடி ஒரே ஆவியில நிறந்து ஊழியங்களை செய்ய, தேவனுடைய காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஊழியக்காரலாம் ஒரு மனத்தின் ஆவியினாலே நிரப்புங்க. ஒரு மனத்தின் ஆவியினாலே நிரப்பி ஆளுகை செய்யணும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஊழியர்கள் ஆராதனை, ஞாயிறு ஆராதனை ஆண்டவரே, சின்ன சின்ன குரூப்புகள்ல ஜூம்கள்ல வாட்ஸ்அப் குரூப்புகள்ல இருந்து செபிக்கிற பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியமும் ஒற்றுமையும் ஆண்டவரே சமாதானமும் ஆண்டவரை ஒருவர் விட்டு கொடுத்து பெற்றுக்கொண்டு ஆண்டவர் உம்முடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடி உமக்காக ஆண்டவர் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக இருக்கும்படியாக எல்லாரையும் உம்முடைய அன்பின் கயிற்றினாலே கட்டுங்க. உம்முடைய ரத்தத்தினாலே கிருபை செய்து கட்டுங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காய் வருகிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே தேவன் இணைத்ததை மனுஷர் பிரிக்காதிருப்பார்கள் என்ற வசனத்தின்படி தேவன் நீர் இணைத்த குடும்பங்கள் எல்லாம் பிரியாதபடி என் தேவன் அன்பின் கயிற்றினாலே கட்டி ரத்தத்தினால் இவர்கள் எல்லாம் கணவர் மனைவியாய் பிள்ளைகள் குடும்பங்களை கட்டி ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வருகையில நீர் குடும்பமாய்த்தான் ஆண்டவர் எங்களை நோவாவை போல ஆண்டவரே நோவாட பிள்ளைக்குள்ள குடும்பமாய் ஆண்டவரே ஜோடாய் சேர்த்தது போல குடும்பமாய் நீர் சேர்க்கிற தேவனாய் இருக்கிறேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தேவ கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவ கிருபை வெளிப்பட்ட ஆண்டவரே. ஆண்டவரே இவர்கள் எல்லாம் கட்டி ஆசீர்வதிக்கும்படியா உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆக்சிடென்ட்களை விபத்துல ஆண்டவரை ஒவ்வொரு பாவத்தின் அடிமையிலிருந்து இவர்கள் எல்லாம் விடுதலையாக்கி ஆண்டவரை வாலிபர்களுக்குள்ள ஒரு கையளவு மேகம் ஆண்டவரை அந்த ரட்சிப்பின் மேகம் அந்த ரட்சிப்பின் கிருபை பெருகும்படியாக ஆண்டவரை ரட்சிப்பை கட்டளையிட்டு உமக்குள்ள உம்முடைய ரத்தத்தினால் இவர்கள் எல்லாம் மூடி மறைத்து நீர் எழுத்துக்கு ரட்சிக்கும்படியாக சோதரித்தை செபிக்கிறேன் ஆண்டவர். வாலிபர்கள் ஆண்டவர் ஊழியருக்குள்ள குடும்பங்களுக்கு இருக்கிற வாலிபர்கள் ஊழியம் செய்யாதவர்களுக்குள்ள வாலிபர் ஆண்டவரே சபைக்குள்ள இருந்து ஊழியம் செய்து பின்மாற்றத்தில் போன வாலிபர்கள் எல்லாம் மறுபடியும் நீர் இழுத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். சத்ருவானோட திட்டம் ஆண்டவர் வாலிபர்கள் மேல் நிறைவேறாதபடி, சிறுவர் மேல் நிறைவேறாதபடி, குடும்பங்கள்ல சத்ருவான திட்டம் நிறைவேறாதபடி தேவனுடைய சித்தம் தேவனுடைய ஆண்டவரே நீர் உயர்ந்திருக்கும்படியாக நீர் பெருகோணும் ஒவ்வொரு குடும்பங்களையும் வாலிபர்களையும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. சிறுவர் பாதுகாக்கப்பட சிறுவர்களுக்கு ஆண்டவரே தேவ ஆவியானுடைய ஞானமும் கிருபையும் ஆண்டவரே இவர்களை ஆண்டவரே வழி நடத்துங்க. சுகத்தோட பலத்தோட இவர்கள் தேவ ராஜ்யத்தை தேடுறவர்களாய் ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாய் உம்முடைய அன்பை ருசிக்கிறவர்களாய் சிறு வயதிலேயே துதிய செல்வர்களாய் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே திக்கற்றோர் அனாதைகள் விதவைகள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறவங்களோட குடும்பங்கள் சந்ததி எல்லாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த சந்ததி எனப்படட்டும் ஆண்டவரே. எங்களோட குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே தலைமுறையாக கிருபை உள்ளவர்கள் ஆண்டவரே, பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வேதத்தை தியானம் செய்கிறவர்கள் என்று சொல்லி ஆண்டவரே நீர் அழைக்கும்படியாக எங்களோட குடும்பங்கள் ஜெசிலியாட குடும்பங்கள் இந்த வானொலியில் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பங்களை நான் அந்த உடம்பு ஆசீர்வதிச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிச்சு வைக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நித்திய வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்கள் மேலும் இருக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கமாய் கிருபையாய் ஆண்டவரை வழி நடத்துங்க ஆண்டவரே. அதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை விளங்கட்டும் ஆண்டவரே. அதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். தேவ கிருபை எங்களோடு இருக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்து
ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளையில பிறந்த நாளை காண்றவள, திருமண நாட்களை காண்றவள ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களோட சுகவாழ்வெல்லாம் சீக்கிரத்துல துளிர்த்து இரட்டிப்பான நன்மையை கண்ட ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து துதிகன மகிமை யாவும் செலுத்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் தம்மை வரப்போற ஊழியக்காரை மகளை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவ வல்லமை அடுத்து பயன்படுத்துங்க. அவள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆவியானவரே அவ இன்னும் பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. நல்ல சோபல் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவளோட சந்ததியை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சந்ததியில் ரட்சிக்கப்படாத ரட்சிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து துதிகன மகிமையாவும் செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜெபங்கட்டி நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் பிரைஸ் லார்ட் ஜெஸ்லியா. அந்த அம்மா வந்துட்டா. பிரைஸ் லார்ட் ஜெஸ்லியா. ஜெஸ்லியா பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரைஸ் ரோடு ஜெஸ்லியா காணல. அவர் ரெக்கார்ட் இருக்கு, அந்த ரெக்கார்ட் ஓப்பன் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க. Okay. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற மகனை கூட ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். தகப்பன் அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நீங்க ஊழியக்கார சுகத்தை விரும்புகிறவர், விரும்பி சுகத்தை கொடுங்க, ஆசீர்வாதங்களை கொடுங்க, நல்ல தூக்கத்தை கொடுங்க, நல்ல நிறைய ஆத்துமாக்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் அவரை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் ஜெஸ்லி ஐயா. Praise the Lord. ஜெஸ்லியா காணவில்லை. Praise the Lord. வெயிட் பண்ணுங்க பாஸ்டர், வெயிட் பண்ணுங்க. ஒரு இரண்டா ரெக்கார்ட் போகுது என்ற ரெக்கார்ட் முடியட்டும். Okay, okay, okay. Okay. பிரைஸ் லார்ட் அம்மா.